Chapter 5, Exercise 5.2, Question number 1. Find the distance between the following pairs of points. Here given 2 points, you want to find out the distance. இந்த எக்ஸசைஸில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட்ஸ்னால் இப்போ 2 நம்பர் போட்டு ப்ராக்கெட் போட்டு அதில் கமா போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்னது பாயிண்ட்டு. சரியா? இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லும் ஃபாலோ ஆகும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா இருந்தால் போதும். இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, சீக்கிரம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து d is equal to x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. dனா என்னது டிஸ்டன்ஸு. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது ரூட் ஓவர் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதான் என்னது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் வேல்யூவை நீ சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் வந்து 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 4 சப்டிவிஷனையும் நீ வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிடுவோம். இது வந்து இப்போது எக்ஸாம்பிள் இப்போ 1,2 இருக்குது பாயிண்ட்ஸு. 1,2 இப்படி பாயிண்ட் இருக்குன்னா இது வந்து x1, another one y1. அடுத்த பாயிண்ட் இப்போ 4,3. இது கொஸ்டினில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 1,2க்கும் 4,3க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை வந்து x1 y1 வச்சுக்கணும், இதை x2 y2ன்னு வச்சுக்கணும். அவ்வளோதான். சரியா? ஃபஸ்ட் ஒன் என்னது? இது x1, இது y1, இது x2, இது y2. இந்த இதை நீ அந்த பாயிண்ட்ஸ் கீழே நம்ம எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சா நம்ம பார்த்து போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது x2 minus x1 the whole squareனால் இங்கே x2 இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 4. ஸோ 4 minus 1 the whole square plus another one y2 placeல 3. 3 minus 2 the whole square. So 4 minus 1 that is a 3. 3 square plus 3 minus 2 na that is a 1. So 1 square. 3 square means that is 9. 1 square means that is 1. So 9 plus 1 is equal to 10. சரியா? ஸோ ஆல் சம் ஸ்டெப்ஸில் என்ன பண்ணுறான்னு ரூட் ஓவர் போட்டுக்கணும். ரூட் 10. ஆனால் ரூட் 10 நம்ம வந்து ரூட் விட்டு வெளியே எடுக்க முடியுமா நீ செக் பண்ணணும். ஆக்சுவலி இதை எடுக்க முடியாது. அதனால் நம்ம அப்படியே வச்சுட்டு ரூட் 10 யூனிட்ஸ்னு பக்கத்தில் எழுதிடணும். எதுக்காண்டினா இது டிஸ்டன்ஸில் எந்த ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்தாலும் இப்போ 9 சென்டிமீட்டர், 9 மீட்டர், 9 கிலோமீட்டர் அப்படின்னு பின்னாடி வந்து யூனிட்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே கொடுக்கலனால நீ என்ன பண்ணுறன்னு யூனிட்ஸ் நம்ம எழுதி கொடுக்கணும். இப்போ இதை ஏன் ரூட் விட்டு வெளியே எடுக்க முடியலன்னா இப்போ 10னா அது ரூட் விட்டு வெளியே எடுக்க நம்ம எல் ஷேப் போடணும். 10னா இப்போ என்ன பண்ணலாம்? 2 டேபிள்னா 2 5s are 10. சரி, அடுத்து 5 டேபிளில் போட்டோன்னா 1. ஓகே, 1 வர வரைக்கும் செய்யணும். இப்போது இந்த சைடில் 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வெளியே எடுக்கணும். இங்கே ரெண்டுமே என்ன நம்பரு? வேறு நம்பர். இப்போ ரெண்டுமே ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா இந்த 2 2லேருந்து ஒரு 2ன்னு வெளியே எடுக்கலாம். இங்கே ரெண்டுமே நம்பர் வேறு அதனால் ரூட் விட்டு வெளியே எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு அனதர் சப்டிவிஷன் 3,4 minus 7,2. நீ இந்த 3,4க்கும் minus 7,2க்கும் கீழே எழுதிக்கோ. என்ன எழுதணும்? x1 y1, இது வந்து x2 y2. இனிமேல் ஃபார்முலா ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் நீ ஃபார்முலா எழுதிக்கணும். இதில் எழுதலாம், ஆனால் நீ ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் ஃபார்முலா எழுதிக்கோ. d is equal to root over x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. x1 x2 உடைய வேல்யூலாம் நீ என்ன பண்ணுறன்னா அந்த ஃபார்முலாவில் நீ சப்ஸ்டியூட் பண்ணுற. ஸோ -7 minus 3 the whole square plus 2 minus 4 the whole square equal to -7 minus 3 na -10. So -10 the whole square plus 2 minus 4 na என்னது அது? -2. So -2 the whole square. -10 ஸ்கொயர் பண்ணால் 100, -2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4. ஏன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் அது என்னதாயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ 100 + 4 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 104. ஸோ இப்போ 104 நம்ம ரூட் விட்டு வெளியே எடுக்க முடியுமா அப்படின்னு நீ செக் பண்ணனா நீ எல் ஷேப் போட்டு பாரு. 104. இப்போ 2 டேபிள்னா 5 2s are 10, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு திரும்பி 2 டேபிள்னா 2 2s are 4, ரிமைனிங் 1, 6 2s are 12. அகெயின் 2 டேபிள்னா 1 2 is 2, 3 2s are 6. திரும்பி இது 2 டேபிளில் வராது. அப்போ நம்ம என்ன போடணும்? 13 டேபிளில் தான் போடணும். ஸோ 1. ஓகேயா? இப்போ இதில் எதை ரூட் விட்டு வெளியே எடுக்கணும்னா இந்த 2 2லேருந்து ஒரு 2வை நீ ரூட் விட்டு வெளியே எடுத்துடலாம். இது வந்து பேர் வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இது ரூட்டுக்குள்ளே எழுதிடு. அப்போ 2 × 13 என்னது? ரூட் 26. அதனால் ரூட் விட்டு வெளியே எடுத்தால் 2 ரூட் 26 அப்படியே எழுதிட்டாங்க. பக்கத்தில் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் a, b and c, b. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நீ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி x1 y1க்கு என்ன போடணும்? a, b, x2 y2க்கு c, b. ஸோ x1 x2 வேல்யூ y1 y2 வேல்யூவில் நீ சப்ஸ்டியூட் பண்ணு.
c minus a the whole square plus b minus b the whole square. b minus b னா அது சைன்ஸ் ஆர் என்னது டிஃப்ரெண்ட், அதனால் அது என்னதாகும்னா கேன்சல் ஆகி 0 ஆயிரும். ஸோ c minus a the whole square. இதில் வந்து இந்த ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும். ஸோ இந்த ஸ்கொயரும் ரூட்டையும் நீ கேன்சல் பண்ணனா இன்சைடில் c minus a. ஸோ the answer is c minus a units. Next another one subdivision 3, minus 9 and minus 2, 3. இல்லை x1 y1 வந்து 3, minus 9, x2 y2 வந்து minus 2, 3. அதை நீ வந்து எழுதிக்கிடணும். Next you want to write the formula d is equal to, what is the distance formula? d is equal to root over x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Here you want to substitute these values in the formula. Minus 2 minus 3 the whole square plus 3 plus 9 the whole square. Here was same sign, so here you want to add 3 plus 2, that is a 5, but you want to sign minus sign. So minus 5 the whole square plus 3 plus 9, that is 12 square. So minus 5 square பண்ண என்ன வரும் 25, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஸோ 25 144 நீ ஆட் பண்ண என்ன வரும் 169. 169 ரூட் விட்டு வெளியே எடுக்கணும். அப்போ நீ எல்சியை போட்டோன்னா 169 நம்ம 13 into 13 டேபிளில் வரும். 13 into 13. ஸோ 2 13லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 13 நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ 13 யூனிட்ஸ். Next another one. Exercise 5.2 day question number 2. Determine whether the given set of points in each case are collinear or not. கொடுத்துருக்கிற டேட்டா வந்து கொலினியரா அல்ல இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். சரியா, எப்படி இப்போ கொலினியரா இல்லையான்னு எப்படின்னு செக் பண்ணுறேன்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நீ நேம் விட்டுக்கோ ஏபிசின்னு. எல்லாத்துக்கும் நீ டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிற. முதல்ல ஏபிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடி, நெக்ஸ்ட்டு பிசிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடி, நெக்ஸ்ட்டு சிஏக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடி. அப்படி நீ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் சில உனக்கு ஆன்சர் வந்திருக்கும். அந்த ஆன்சரில் எந்த ஆன்சர்னாலும் சரி ஏதாவது 2 ஆன்சரை நீ ஆட் பண்ணனா இன்னொரு ஆன்சர் வரும். மொத்தம் 3 ஆன்சர் வந்திருக்கும். 3 ஆன்சரில் வந்து எனி 2 ஆன்சர்ஸ் யூ வாண்ட் டு ஆட் இட், தட் ஆன்சர் இஸ் third answer. So that is a collinear. Okay, here first you want to find out AB distance. So AB மட்டும் பார்த்துக்கோ. இது x1 அது y1, இது x2 அது y2. So x1 y1 x2 y2 வேல்யூ எல்லாம் நீ சப்ஸ்டியூட் பண்ணு. So 5 minus 7 the whole square plus 1 plus 2 the whole square. 5 minus 7 that is a 2, but greater number sign minus. So minus 2 the whole square plus 3 square. Minus 2 square பண்ணா 4, 3 square பண்ணா 9. So 4 plus 9 na 13. So here root 13. Next BC. So BC value 3 minus 5 the whole square plus 4 minus 1 the whole square. 3 minus 5 na minus 2 the whole square. 4 minus 1 na that is 3 square. So minus 2 square panna 4, 3 square panna 9. So that is here root 13. Next you want to find out the CA. CA la vandu C vandu x1 y1 vechukko, D vandu x2 sorry A வந்து x2 y2 வச்சுக்கோ. So you want to substitute this value in this formula. Which formula? Distance formula. What is the distance formula? D is equal to root over x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So here 7 minus 3 the whole square plus minus 2 minus 4 the whole square equal to 7 minus 3 that is a 4 square plus next minus 2 minus 4 that is a same sign. So minus 6 the whole square. So 4 square means that is 16, minus 6 square means that is 36. So 16 plus 36 you want to add it, that is 52. So root over 52. ரூட் விட்டு வெளியே எடுக்கணும். ரூட் விட்டு எப்படி வெளியே எடுப்போம், நம்ம எல் ஷேப் போட்டு செஞ்சால் 2 2 வரும். 2 2லேருந்து ஒரு 2 வெளியே எடுத்தாச்சு. 13 மட்டும் வெளியே எடுக்க முடியாது, அதனால் 13 அப்படியே வச்சாச்சு. சரியா, இப்போ இதில் என்னென்ன ஆன்சர்லாம் வந்திருக்கு, ரூட் 13, ரூட் 13, 2 ரூட் 13. இப்போ முதல்ல உள்ள ரூட் 13ஐயும் அடுத்துள்ள ரூட் 13ஐயும் ஆட் பண்ணுவோம். சரியா, அதில் ஒரு ரூட் 13, இதில் ஒரு ரூட் 13 ஆட் பண்ணால் எத்தனை ரூட் 13, 2 ரூட் 13. ஸோ 2 ஆன்சரை ஆட் பண்ணால் தேர்ட் ஆன்சர் வந்துட்டா. ஸோ அதை நம்ம எழுதி காமிச்சிடணும். சரியா, ஃபஸ்ட்டு உள்ளது என்னது, ஏபி ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஏபியுடைய ஆன்சரையும் பிசியுடைய ஆன்சரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடுது, ஏசியுடைய ஆன்சர் வந்துடுது. ஸோ ஏபிக்கு 1 ரூட் 13 ப்ளஸ் பிசிக்கு 1 ரூட் 13 ஆட் பண்ணால் என்னது 2 ரூட் 13. இப்படி இருக்கனால the given points are collinear. Another one, second subdivision. Let the points a comma minus 2, b வந்து a comma 3, c வந்து a comma 0.
a, -2, a, 3, a, 0. இப்போ நீ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கிடணும். கொலினியரான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஏபிக்கு டிஸ்டன்ஸ், பிசிக்கு டிஸ்டன்ஸ், சிஏக்கு டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு ஏபிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். அந்த ஃபார்முலாவில் ஏபியுடைய வேல்யூ நீ போடு, x1 y1 x2 y2 வேல்யூவை போட்டோன்னா ஆன்சர் உனக்கு என்ன வருது? √25 வருது. ஸோ அது √2 வெளியே எடுத்தால் ஆன்சர் 5. நெக்ஸ்ட் அனதர் ஒன் பிசிக்கு அதே மாதிரி கண்டுபிடிச்சா அதுக்கு வந்து √9 வருது. அதை √2 வெளியே எடுத்தால் 3. நெக்ஸ்ட்டு சிஏக்கு கண்டுபிடிச்சா √4 வருது. அது √2 வெளியே எடுத்தால் 2. இப்போ ஆன்சர் என்னெல்லாம் வந்திருக்கு? 5, 3, 2. இந்த 3 நம்பர்ஸில் வந்து எனி 2 நம்பர்ஸ் யூ வாண்ட் டு ஆட். 2 நம்பரை நீ ஆட் பண்ணனா 2யும் 3யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது? 5. ஸோ இந்த கிவன் அப்போ தேர்ட் ஆன்சர் வந்துட்டுல. அப்போ இந்த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். Next question number 3. Show that the following points taken in order form an isosceles triangle. கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து என்னது? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கும்? அதாவது ட்ரையாங்கிள்னாலே 3 சைட்ஸ் இருக்கும். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். 2 சைட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா இதில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீ ஏபிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், பிசிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், சிஏக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏபிக்கு பிசிக்கு சிஏக்கு நீ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் சில 2 ஆன்சர் எப்படி இருக்கும்னா சேமாக வரும். அப்படி சேமாக வந்துச்சுன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். சரியா? ஃபஸ்ட்டு ஏபிக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு கண்டுபிடி. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா D = √x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து D = √x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இல்லை A வேல்யூ B வேல்யூ. A வந்து என்னது? x1 y1, B வந்து x2 y2. இந்த x1 y1 வேல்யூயை நீ சப்ஸ்டியூட் பண்ணனா 2 - 5 the whole square plus 0 - 4 the whole square = √2 - 5 that is a -3. So here -3 the whole square plus 0 - 4 na -4. So -4 the whole square. -3 square பண்ணா that is a 9. Minus into minus here plus. So plus 9 plus -4 square that is a 16. So 9 plus 16. 9 plus 16 that is a 25. So √25. √2 வெளியே எடுத்தால் 25. ஆன்சர் 5. So AB உடைய ஆன்சர் 5. ஸோ சேம் லைக் அஸ் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் பிசி. பிசிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதே மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். B உடைய வேல்யூ 2, 0. C உடைய வேல்யூ -2, 3. ஸோ B is a x1 y1, C is a x2 y2. So here you want to substitute in this distance formula. The answer will come 5. Next same like as C also you find out. Here answer 5√2. So AB உடைய answer 5, BC உடைய answer 5, CA உடைய answer 5√2. 5√2நாலும் ஓகே தான், இல்லைனா √50நாலும் ஓகே தான். ஸோ √50 வந்து √2 வெளியே எடுத்து 5√2ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் நமக்கு எப்படி வரணும்? 2 ஆன்சர் வந்து சேமாக வரணும். ஸோ இங்கே 5 ஆன்சர் எப்படி வந்திருக்கு? சேமாக வந்திருக்கு. ஸோ AB = BA. ஸோ the given points form a isosceles triangle. The another one ABC. Here also you want to show that isosceles triangle. Here first you write a distance formula. D = √x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. A value, B value you substitute that formula. Next you want to find out BC and CA also. So AB value the answer is 8. BC answer 2√53. CA answer 2√53. Here BC answer and CA answer the same. 2 ஆன்சர் சேமாக வந்துட்டுல. ஸோ BC = CA. ஸோ ஹியர் ட்ரையாங்கிள் ABC ஆர் the given points form a isosceles triangle. லாஸ்ட்டில் கண்டிப்பாக இது எழுதியிருக்கணுமா? எதுவும் சேமோ அது எழுதியிருக்கணும். இப்போ ஏபியும் பிசியும் சேம்னா AB = BC எழுதிட்டு the given points form a isosceles triangle அப்படின்னு எழுதியிருக்கணும். Next fourth one. Show that the following points taken the order ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். இது என்னென்னா ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நீ ஏபிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், பிசிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், சிஏக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச ஆன்சர் எல்லாமே எப்படி வரும்? ஈக்குவலாக வரும். அப்படி ஈக்குவலாக வந்துச்சுன்னா என்னது? ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு ஏபிக்கு கண்டுபிடிப்போம். ஏபி வந்து 2, 2 -2, -2. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்மில் எழுதி அதில் வேல்யூ போட்டோன்னா உனக்கு ஆன்சர் என்னது? √32 வருது. அது √2 வெளியே எடுத்தால் 4√2. நெக்ஸ்ட் ஒன் அடுத்து பிசிக்கு கண்டுபிடிக்க முடியல. அது வந்து 2√3 இருக்குது.
இது வந்து 2√3 இருக்குது. அப்போ அதை நம்ம ஆட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணணும். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ a² + b² + 2ab இந்த ஃபார்முலாக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணனா உனக்கு இந்த ஆன்சர் வரும். அடுத்து நீ மல்டிப்ளை பண்ணி நீ எதெல்லாம் சப் பண்ண முடியுமோ சப் பண்ணி நம்மளுக்கு என்னது ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி சிஏயும் நம்மளுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கும் ஆன்சர் என்னது இருக்குது 4√2. ஸோ எல்லா ஆன்சர் எப்படி வந்திருக்கு? சேமாக வந்திருக்கு. ஸோ 3 ஆன்சர் சேமாக வந்து அது என்னது ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். நீ ஆனால் என்ன எழுதுனா AB = BC = CA. ஸோ இந்த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஏ equilateral triangle. Okay, next 4th second subdivision homework you do and send to me through WhatsApp. Okay, நீ அந்த சம்ம செகண்ட் சம்ம செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடு. ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஏபிக்கு டிஸ்டன்ஸ், பிசிக்கு டிஸ்டன்ஸ், சிஏக்கு டிஸ்டன்ஸ், ஆன்சர் சேமாக வந்துச்சுன்னா ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்.